இல்ல சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கு இதுவரைக்கும் ஓட்டு போட்டதுனால, அதனால அவங்க என்ன பயனடைஞ்சிருக்காங்க? 3.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி குடுத்துருக்காங்களா? அவர்கள் கொடுத்த வாக்குறுதி சிறை கைதிகளை விடுதலை செஞ்சிருக்காங்களா? சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்குவதற்காக கடன் உதவி குடுத்துருக்காங்களா? சிறுபான்மை மக்கள் வாழ்வாதாரம் இந்த ஆட்சியில் ஏதாவது உயர்ந்திருக்கா? இதெல்லாம் இப்போ இந்த முறை சிறுபான்மை மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? நீங்க மதத்தை வச்சுட்டு நீங்க ஊழல் செய்வீங்க. அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க. சிறுபான்மை மக்களை அடிமை கூட்டமாக வச்சிருப்பீங்க. சிறுபான்மை மக்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்க மாட்டீங்க. சிறுபான்மை மக்களாக கட்சிக்காக உழைத்த சாதிக் பாஷாவாக இருக்கட்டும், ரகுமான் கானாவாக இருக்கட்டும், ஆயிரம் விளக்கு ஹுசேனாக இருக்கட்டும், நாகூர் ஹனீஃபா அவர்கள் சந்ததியினர் இந்த கட்சியில் எந்த பொறுப்பும் எம்எல்ஏ, எம்பி கூட ஆகாத நிலையில் இன்றைக்கு திமுக மற்ற அமைச்சர் KN நேருவாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், கருணாநிதி குடும்பமாக எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்பும் இல்லை, எந்த பயனும் அடையவில்லை, எந்த லாபத்தையும் அடையவில்லை. அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்டு கூட 3, 4ன்னு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் குறைஞ்சது 15% பிரதிநிதித்துவம் நீங்கள் கொடுத்துருக்கணும். எதுவுமே பண்ணாத போது ஓட்டுக்களை மட்டும் வாங்கி சிறுபான்மை மக்கள் வாக்கு வங்கியாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த முறையும் சிறுபான்மை மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா?